நான் ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க? இல்லாத பிள்ளை சொல்லி இப்போ நான் வந்தேன், கட்டடத்துக்குள்ளே வந்தேன், பேசினேன்னு சொன்னால் இங்கே வரவே இல்லையே. ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் யூனியனை பற்றி தெரியாமல் இல்லை. யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா? லெட்ரு வரணும்ல. அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோம்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு அதை படித்து பார்த்தோம்னா தெரிச்சு இந்த விஷயமாகவே இல்லை, அவங்க வேறு விஷயமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவர் சும்மா இருக்காண்டா, அவனை கூப்பிடு, அவன் பேரை போட்டு உள்ள, அப்போ தான் இவன் பேசுவான் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. பட் யூனியனுக்கு எனக்கு சம்மந்தம் உண்டு. யூனியனில் நான் தான் தலைவர். இப்போ நான் உண்மையிலே எதுலையாவது தலைவரே மனமும் வந்து வேறு ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா? நான் 5 தடவை உட்கார வச்சுருக்கேன். கண்டசாலை சார் பையனை உட்கார வச்சுருக்கேன் முதல்ல, அப்புறம் வீரமணியை உட்கார வச்சுருக்கேன். ஆமாம், எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சுருக்கேன். இப்போ சாய் ரவின்னு கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்காருல, அவரை உட்கார வச்சேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி அது வாய்ஸ் கொடுக்கறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் செல்வராஜ் உட்கார வச்சுருக்கேன். அவர் 3 வருஷம் இருக்கு. உங்களுக்கு எதுக்காக அதை சொல்கிறேன்னா, நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி இப்போ கூட சரி வேணாம், இந்த தடவை நிற்க வேணாம், இனிமேல் நிற்க வேணாம்னு நான் நினச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் நிற்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். பட் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரியாது. நான் இருந்தால் தானே உங்களுக்கு ட்ரபிளு. அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் கப்பு. என்னை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கவலையே கிடையாது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலைப்படணும். என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க, எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க. யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக. அப்போ தான் கோபம் வரும்னு. எங்களுக்கு இதெல்லாம் கோபமாக இது அக்கப்போரா பேசும்போது என்ன செய்கிறது? அநியாயத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாகவும் இருக்க முடியாது. நாங்களும் சொல்லி ஆகணும், எங்கள் விஷயங்களெல்லாம் சொல்லி ஆகணும்.